ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டெய்லி நம்ம லஞ்சுக்கு என்னடா குழம்பு பண்ணுறது, இல்லை கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு என்ன ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த ரெசிபி ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவுல் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வரமிளகாய் எத்தனை வேணுமோ போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம செய்ய போகிற பொடி வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஒரு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். இதில் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போதும் குழம்பு சாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சிட்டிங்க, கிட்ஸுக்கு ஏதாவது கொடுத்து விடணுன்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து விடுங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் பெருங்காயத்தூள் ரொம்ப கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இது ஓரமாக ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் இப்போ நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் செய்கிறேன். அதனால நான் வந்து கொஞ்சமாக எல்லாமே சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோது செஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைனாக்கா வெளியில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் மாதக்கணக்கில் வச்சுக்கலாம் இதையும். இப்போது எனக்கு பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு ஓரமாக வச்சிடுறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்ததெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ என்னோடது எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நான் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வர்றேன். இப்போ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் உப்பு போட மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஒரு பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தோசைக்கும் வச்சுக்கலாம், இல்லைனாக்கா சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம், இல்லைனாக்கா நெய் ஊற்றி கூட சாப்பிட்லாம். இப்போது ஒரு பேனில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நான் துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் 2 வரமிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரையாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 3 பவுடர் செஞ்சு காட்ட போகிறேன். எல்லாமே நமக்கு வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். நம்ம காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம், சட்டுன்னு நம்ம கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கணும், இல்லை ஆஃபீஸ்க்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகணுன்னாக்கா இதை நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ நான் செய்ய போகிற எல்லா ரெசிபியுமே நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ எனக்கு எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த ஸ்டேஜில். அப்போ தான் உங்கள் பெருங்காயத்தூள் கரிஞ்சு போகாமல் இருக்கும். இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன், நல்லெண்ணெய். அதில் நான் ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். இப்போ இதையும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இது நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இதையும் ஒரு ஓரமாக ஆற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆற வச்ச எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை ஒரு ஃபைன் பவுடராக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வர்றேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் நல்லா சுடு சாதத்தில் நல்லெண்ணெய் இல்லைனாக்கி நெய் ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன், வறுக்காத வேர்க்கடலை. இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வச்சுருந்தீங்கனாக்கா நீங்கள் வறுக்க வேண்டியதில்லை, அதை தோலை மட்டும் எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை இருக்கிறதுனால நான் அதை வறுத்து எடுத்துக்கிறேன். வேர்க்கடலை ரொம்பவே உடம்புக்கு நல்லது. டைரெக்டாக சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு இது வறுபட்டுருச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நான் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ எனக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதை தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன்.
சேர்த்துட்டு இப்போ இந்த 4, 5 பூண்டு பல்லு போட்டு அத நல்லா நான் வறுத்துக்கிறேன். இது நல்லா ஒரு பொன்னிறமா வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைக்க போறேன். வேர்க்கடலைய நல்லா வறுத்துட்டு, அந்த தோல எடுத்துட்டு இதில நான் ஆட் பண்ணியிருக்கேன். தோல் இல்லாம போடுங்க. தோலோட சேர்க்கும்போது ஒரு கசப்பு தெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால தோல் இல்லாம போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து, இத இந்த மாரி நைஸா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு 3 விதமான பொடி செஞ்சு காமிச்சிருக்கேன். இத நீங்க இட்லி, தோசைக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இல்லன்னா, நல்லா ஒரு சுடு சாதத்தோட அதில நல்லெண்ணெய் இல்லனாக்கா நெய் ஊத்தி, அதில இந்த 1 ஸ்பூன் பொடி போட்டு நல்லா சுட சுட சாப்பிட ரொம்பவே அருமையா இருக்கும். நீங்க மார்னிங் எழுந்திரிக்க லேட் ஆயிடுச்சு, இல்ல நம்ம லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற டைம்ல, இந்த மாரி ரெடி பண்ணி பாருங்க. எப்போதும் ஒரே மாரி சாப்பிடாம, இந்த மாரி டிஃப்ரெண்ட்டாவும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இத நீங்க ஒரு மாசக்கணக்குல கூட ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 2 டேஸ்க்கு தேவையான அளவு தான் செஞ்சிருக்கேன். நீங்க இத செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு திரும்ப ஒரு புதிய ரெசிபியோட உங்கள மீட் பண்றேன். பாய்.